ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். என் பேர் அஜய் குமார். நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய நேம் என்னென்னா ஜிஎஸ்டி, ஜியோ ஸ்ட்ராட்டஜி தமிழ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸ், அதுதான் வேர்ல்டில் நடக்கிற எல்லா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரீஸோடைய பாலிசிஸ், இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரீஸோட பாலிசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், அப்புறம் நம்ம இந்தியா, எஸ்பெஷலி இந்தியாவுடைய பாலிசிஸ், அதை பற்றின ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றின ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இப்போ நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஈரான் போர்னால எல்பிஜிலாம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல்லாம் விலை ரொம்ப ஏறிடுச்சு, ஏறப்போகுது, பெட்ரோல்லாம் நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வதந்திகள் அதிகமாக போயிட்டுருக்கு. நியூஸ் சேனலும் வந்து அவங்களுடைய டிஆர்பிக்காக அந்த வதந்திகளை தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இம்பல்ஸ் எது க்ரியேட் பண்ணுதோ அந்த நியூஸை தான் வந்து போடுவாங்க, யாராக இருந்தாலும். ஸோ நான் வந்து இந்த சேனலில் நான் ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ஒரு நல்ல ஹாப்பியாக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எது ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் இஸ்ரேல் வார், அது எங்கேயோ நடக்குது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி அங்கே நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சமையல் கட்டிலையும் வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இன்றைக்கி எல்பிஜி கேஸ் கிடைக்குமா, கிடைக்காதா, புக் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் ஆகுது, புக் ஆக மாட்டேங்குது, புக் பண்ணியும் வரமாட்டேங்குது, நிறையா ஹோட்டல்ஸ் இங்கே மூடியிருக்காங்க. ஸோ எங்கேயோ நடக்கிற ஒரு போர்னால் இங்கே நம்மளுடைய நாட்டில், நம்மளோட வீட்டில் ஒரு பாதிப்பு நடக்குது. ஸோ அதனால் ஜியோ பொலிட்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது ஏன் நடக்குது, இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது, அது நடக்கணுமா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள்லாம் வராது. ஸோ ஒரு எஜுகேட்டட் கம்யூனிட்டியை கரெக்டாக ஜியோ பொலிட்டிக்ஸை வந்து புரிஞ்சிக்கிற மனப்பான்மை யாருக்குமே இல்லை. எஜுகேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஜியோ பொலிட்டிக்ஸை பற்றின அவேர்னஸ் யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னோடய கான்ட்ரிபியூஷனை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன்.